வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம ரொம்ப டேஸ்டியான கீ ரைஸ் எப்படி பண்றதுங்கறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதுல 4 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடானதும் அதுல கொஞ்சம் முந்திரி சேர்த்துக்கோங்க. முந்திரி பிரவுன் கலர் ஆனதும் அது கூடவே கொஞ்சம் கிஸ்மிஸ் சேர்த்துக்கோங்க. கிஸ்மிஸ் இப்போ உப்பி வந்திருக்கு. இப்போ இதை எடுத்து தனியா வைக்கலாம். இப்போ அதே பாத்திரத்துல 3 வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இத நல்லா வதக்கணும். இந்த வெங்காயம் பொன்னிறமானதும் அதையும் தனியா எடுத்து வை. அப்புறம் அதே பாத்திரத்துல திரும்பவும் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. அப்புறம் அது கூடவே பட்டை, சோம்பு, ஏலம், கிராம்பு, கொஞ்சம் நல்ல மிளகு, அப்புறம் அது கூடவே கொஞ்சம் பிரியாணி இலையும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் பிரவுன் கலர் ஆயிடுச்சு. இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் இஞ்சி பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இப்போ இஞ்சி பச்சை வாசனை போனதும் அது கூடவே 3 பச்சை மிளகாயை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கினதும் ஆல்ரெடி 20 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சிருந்த பாஸ்மதி ரைஸை நம்ம இது கூட சேர்க்கணும். நான் இந்த கப்ல 3 கப் பாஸ்மதி ரைஸ் இன்னைக்கு எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும்.
1 கப் பாஸ்மதி ரைஸுக்கு 1.5 கப் தண்ணி ஆட் பண்ணணும். நான் இன்னைக்கு 3 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன், அதனால 4.5 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறமா குக்கரை மூடி வச்சு இதை வேக விடலாம். குக்கரை 2 விசில் வாரது வரைக்கும் வேக விடணும். இப்போ 2 விசில் வந்துடுச்சு. இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம இதை ஓபன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்க, பாஸ்மதி ரைஸ் ரொம்ப நல்லாவே குக் ஆகி இருக்கு. இது கூடவே நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சிருந்த ஆனியனை சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம வறுத்து வச்சிருந்த முந்திரி கிஸ்மிஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். கூடவே 2 டீஸ்பூன் கோகனட் ஆயில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி இலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப டேஸ்டியான கீ ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.